ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை எனக்காக மீண்டும் வருவீரே பாவியை
பாடல் புத்தகத்தில் 1074வது பாடல். அவரோட கிருபை மட்டும்தான் நம்மளை இந்த நாள் முதற்கொண்டு வழிநடத்தி பாதுகாத்தது. ஹல்லேலூயா. அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நன்மையும் எண்ணி அவரை நம்ம துதிக்க போகிறோம். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உறவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ. புது இருதயம் வந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைகளை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. கடைசியாக 781வது பாடல். எல்லாரும் முழங்கால் படிட்டு பாட போகிறோம். ஹல்லேலூயா.
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம்.
ஸ்தோத்திரமப்பா. ஹalleluya. எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே
தகப்பனே. அப்ப என் உள்ளத்துல ஒரு ஜீவனதியா நீர் பாய்ந்து செல்லுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் என்ன நிரப்புங்க ராஜா. என் தஞ்சம் நீர், என் கோட்டை நீர் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் ஆண்டவரே என்னை அன்போடு சேர்த்து கொண்ட கிருபை, இந்த கிருபையை உயர்த்த போறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபை பெரியது தகப்பனே. அப்போ மகிமையினால் இந்த சபையை நீர் நிரப்புங்கப்பா. உம்முடைய மகிமை, தேவ பிரசனம், தேவ மகிமை இந்த காலை வேளையில இறங்கி வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அப்போ உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரியவர் ராஜா, நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்க போறோம், ஆண்டவரை உயர்த்த போகிறோம். செலுத்த செலுத்த அவரோட நாம மகிமை பட பட இந்த சபையில் அவர் நிரப்ப போகிறார். அவரோட பிரசன்னத்தினால, மகிமையினால, பலத்தினால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. ஓ நீர் பெரியவர். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க
ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதா எங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே, இதுவரைக்கும் விளங்கினபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறவனமாய் அளவில்லாத இரக்கங்களினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இவ்வளவு நாளாய் ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த 7ஆம் தேதி வரைக்கும் நடத்தி வந்தீரே. உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது தகப்பனே. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கைகளை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஆவியானவரே இங்கு வாங்கப்பா. பலத்தின் ஆவியே பலமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே பலமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே, தூய்மையின்
இடமசைய உள்ள நிரம்ப ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களினால நிரப்பி எழும்பி சொலிக்கும்படியாய் இந்த சபையை இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதலாவது ஆராதனை நாளிலே ஆண்டவரே நிரப்புவீராகப்பா. கனிகளினால நிரப்புவீராக, ஆவியின் கனிகளினால நிரப்புவீராக, ஆவியின் வரங்களினால நிரப்புவீராக. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த காலை வேளையில என்னை உம்முடைய ஆவியின் வல்லமையினால, வரங்களினால, ஆவியின் கனிகளினால என்னை நிரப்புன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து யாராவது நடுவில் கேளுங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த மாதத்துல அதிசயமாய் ஆச்சரியமாய் அவர் வழிநடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரியவர்களும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. காலியான பாத்திரமாய் நான் இருக்க வேண்டாம் அப்பா. என்ன நிரப்பி ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோக தேவனே, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. என்னை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. சபை ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை உம்மால் வழி நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். உலகம், மாமிசம், பிசாசு வழி நடத்துகிறதா இருக்கக்கூடாதப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுமால் வழி நடத்தப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களை எல்லாரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல போன வாரம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய், தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா, போன வாரம் முழுவதும் போன மாதம் முழுவதிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டீரே ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தின் இந்த ஆராதனை நாளிலே உம்மை ஆராதிக்க செய்தீரே. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லி எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எல்லாரும் வாயை திறந்து, இயேசுப்பா, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம், செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை. கண்மணி போல்
கொண்டு வந்தீரே. உன்னத தேவனே ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே சத்துரு தீங்கு செய்யாதபடி சிறகுகளால் எங்களை மூடி பாதுகாத்தவரே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. வழி நடத்தும் ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிற விடிவெள்ளியாய் இருக்கிறவரே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தேற்றுகிறது போல் எங்களை தேற்றுகிறதே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை. ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய நீர் வல்லமையுள்ளவராயிருக்கு. நல்லவராய் ஆண்டவரே இந்த சபை ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சிலுவையிலால மீட்டெடுத்து இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வைத்து எங்களை நடத்தி வருகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் என்கிற வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலை வேளையில ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க துதிக்க நன்றி செலுத்த தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். கடந்து போன 8 மாதங்களும் கிருபையாய் வழி நடத்தி வந்த தேவன் இந்த 9வது செப்டம்பர் மாதத்திலும்
அவரே நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் கூட இருந்து வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்தி செல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை இந்த மாதத்தில் ஆண்டவரே வழிநடத்தி செல்லுங்கப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்க. எங்களை ஆசீர்வதிக்க நீர் ஒருவரே வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆசீர்வதித்து நடத்த போறபடினால ஸ்தோத்திர. உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் தொடர்ந்துள்ள ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் மகிமைப்பட பெரிய காரியங்களை செய்ய ஊழியர் கிதியோன் செவிப்பார். ஸ்தோத்திரம் கத்தாவே, துதிக்கிறோம் தாப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாய் கத்தாவே நன்றியோடு தாப்பன ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாப்பன. ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம் தாப்பன. ஹல்லேலூயா. நடுவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாரவேளை ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பன. ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் இருந்தே உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளை ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆசீர்வதியும் தாப்பன. ஹல்லேலூயா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாழ்வு கண்ணீர்கள் ஏசப்பா ஆசீர்வதியும் தாப்பன. ஹல்லேலூயா. ஆண்டவரே மாரைத்தம் துதித்த ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனே. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாப்பன. ஹல்லேலூயா. எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசப்பா உடைய கருத்தினால் ஆகும் தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு ஏசப்பா வாக்குத்தத்தத்தை கொண்டு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தேவனே. ஹல்லேலூயா. தேவையெல்லாம் சந்திக்கிற தேவனே. ஹல்லேலூயா. எல்லா பலவை நீக்கப்பட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த வேளை ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான்வரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு தாப்பன ஏசப்பா இந்த வேளை நீ பேசும் தாப்பன. ஹல்லேலூயா. உடைய தாசனை மாறித்து தாப்பன ஏசப்பா உடைய ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தை வசனம் ஏசப்பா கொடுத்து ஆசீர்வதியும் தாப்பன. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜன ஏசப்பா ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல ஆசீர்வதியும் தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுற ஏசப்பா பயத்தை ஏசப்பா ஒவ்வொரு தேவனை கொடுத்து ஆசீர்வதியும் தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆயிக்க ஆண்டவரே ஆத்மா ஒப்புக்கூட பாதுகாத்துக்கொள்ளும் தாப்பன. ஹல்லேலூயா. எல்லா கல்யாணத்தில் நீக்க முடியுது தேவனே. ஹல்லேலூயா. அப்பா எண்ணங்களை சிந்தனைகளை வார்த்தைகளை பேச்சில பார்வையில செய்யல நடக்கலை ஏசப்பா எல்லாவற்றிலும் பரிசுத்த கண்டிடுவீராக தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராக சொன்ன தேவனே உம்மை போல எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக தாப்பன. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த வேளை ஏசப்பா எங்கள் ஜீவனில் தேவன் தாமே ஏசப்பா எங்களை ஆசீர்வதியும் தாப்பன. ஹல்லேலூயா. சங்கீத வாயிலாக பேசும் தாப்பன. ஹல்லேலூயா. உடைய ஜீவனில் வார்த்தை கொண்டு பேசும் தாப்பன. ஹல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தாப்பன ஏசப்பா நாம மாத்திரம் மகிமைப்பட ஆசீர்வதியும் அன்பின் மறுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நின்றபடியே நாம் சங்கீதம் 32வது சங்கீதத்தை இந்த நாளிலே மாறி மாறி வாசிப்போம். 32வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் இருக்க வேண்டாம். துர்மானுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீதுனுடைய போதக சங்கீதம் அப்படின்னு சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த போதக சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் அப்படின்னா, யாருடைய மீறுதலை எல்லாம் ஆண்டவர் அவர் மன்னித்தாரோ, எவருடைய பாவத்தை ஆண்டவர் மூடி அதை பார்க்காதபடிக்கு அதை மூடி போட்டாரோ, யாருடைய அக்கிரமங்களை ஆண்டவர் எண்ணாதிருக்கிறாரோ, ஸ்தோத்திரம், அவர்கள் பாக்கியவான்கள். காரணம், அக்கிரமம் பெருகும்போது ஸ்தோத்திரம் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் கோபம் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பாவங்களையெல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளில் ஆராதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பாவம் மன்னிப்பை, பாவத்தை எல்லாம் அவர் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இனி போ, நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ நமக்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அறிக்கை செய்துட்டு மறுபடியுமாய் பாவம் செய்கிறவர்களாய் அல்ல, நம்ம பாவத்தை விட்டு விடுகிறவர்களாய், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாய் இருக்கணும். தாவீதுனுடைய வாழ்க்கையில் மறைக்காமல், சிலருடைய வாழ்க்கையில் பாவத்தை மறைத்து வைத்து கொண்டே வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நான் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறார். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பக்தி உள்ளவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமாய் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது மிகுந்த ஒரு ஜலப்பிரவாகம் போல சோதனை, போராட்டம், சத்துருடைய வல்லமைகள் எதிராய் வந்தாலும் அது நம்மை அணுகாது என்று சொல்லி தாவீது போதனையில் எழுதுகிறார். 8ஆம் வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்வேன்? போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வீடுகளில், பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை போதனைகளை சொல்லும்போது கொஞ்சம் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க, சில பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, வீட்டில் அவர்கள் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு சொல்லுகிறார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு அது வெறுப்பாக அது காணப்படுகிறபடினால பல பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போதிக்கிறாராம். பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு எப்பப்போ ஆலோசனை தேவையோ அந்த ஆலோசனையை தருகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேசத்தில் பார்க்கும்போது கவுன்சிலிங் சென்டர், ஃபேமிலி கவுன்சிலிங், பல கவுன்சிலிங், டிப்ரெஷனுக்கு, மன அழுத்தத்துக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நிறைய கவுன்சிலிங் பண்ணுகிற இடங்களே இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரே கண் வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். பாருங்க, வாரினால் கடிவாளத்தினால கட்டப்பட்டால் ஒழிய கோவேறு உன் கிட்ட சேராத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதை, குதிரையும் கோவேறு கழுதையும் அவைகளுக்கு கடிவாளத்தினால பல வாரினால கட்டி அவர்களை அந்த 2 மிருகங்களையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்படி செய்யாட்டா அவைகள் மனிதருடைய கண்ட்ரோலில் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பக்குவமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நடக்கும்போது ஸ்தோத்திரம், அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நடத்துவார். படிக்கிற பிள்ளைகளாய் சின்ன வயசில் இருந்தாலும், திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும், வயசாகி சோர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும், ஸ்தோத்திரம், எல்லா வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து நடத்துவார். எனவே துன்மார்க்கத்துக்கு அடுத்ததான காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். 11ஆம் வசனத்தில், நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. துன்மார்க்கர்களுக்கு வேதனை உண்டு, ஆனால் நீதிமான்களை பார்த்து சங்கீதக்காரன் போதனையாய் சொல்லுகிறது என்ன? நீதிமான்களே நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. வெளியே போய் குடித்து வரித்து இல்லை, ஏதோ ஒரு காரியத்தினால, உலக பிரகாரமான காரியத்தினால ஜாலியா இருக்க மகிழ்ந்து களி கூற அல்ல. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. எனவே ஆண்டவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை போதித்து நடத்த நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆலோசனையை நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் கேட்டு வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்தி செல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. இந்த வேளை சாட்சி நேரம். முக்கியமான சாட்சி இருந்தா 2 வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன அதுக்கு முந்தின வாரத்தில் பாப்பாவுக்கு பெரிய பொண்ணுக்கு ரொம்ப வயிற்று வலியால் துடிச்சிக்கிட்டே இருந்தா. 1 வாரமாக அப்படியே தான் இருந்தது. சரி, மெடிக்கலில் மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நான் கொடுத்தாலும் சரியாகலம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 2 நாள் ஆகிடுச்சி. சரி, 3ஆவது நாள் பார்த்தா ரொம்ப எனக்கு வயிறு வலிக்குதம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்த உடனே டாக்டரை பார்த்தேன். ரொம்ப வயிறு வலின்னு சொல்கிறாம்மான்னு சொல்லிவிட்டு மாத்திரை மருந்து கொடுத்து திருப்பி ஒரு ஸ்கேன் எடுக்கணும். பாப்பாவுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், வயிறு ஏதாச்சும் அப்பெண்டெக்ஸாக இருக்குமோ, புண்ணாக இருக்கும், அலசராக இருக்குமோன்னு சொல்லிட்டு இருந்தார். மாத்திரை மருந்து கொடுத்து கூட போட்டு 2 நாளாக போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு வயிறு வலியாகவே இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா நான் அந்த வயிற்று மேலே கையை வச்சு நல்லா ஜோம் பண்ணி ப்ரேயரெல்லாம் வச்சு ப்ரேயரெல்லாம் வச்சு, எசப்பா இனி இந்த வயிறு வலி காணக்கூடாது சுவாமி, அந்த வயிறு வலியில் துடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாரமாக ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரேயரெல்லாம் போட்டு இருந்த உடனே அப்புறமா காலையில் இல்லை ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து போய் பார்த்தோம். நாங்கள் போய் பார்த்ததுக்கு அந்த ஜெபிச்ச மறுநாள் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்புறம் ஸ்கேனோட போயிட்டு நாங்கள் ஸ்கேனு தைராய்டு டெஸ்ட்டு ரெண்டுமே எழுதி கொடுத்தாங்க. திருப்பி இப்போ டாக்டர்கிட்ட போனால் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. ஏசப்பா எதுவுமே இருக்கக்கூடாது சுவாமின்னு சொல்லிட்டு நான் ஜபத்தோட தான் போன பிறகு எல்லாமே நார்மலாக இருக்குமா. தைராய்டு டெஸ்ட்டும் வயிற்று டெஸ்ட்டும் எந்த ப்ராப்ளமே இல்லை. பாப்பா வந்து சரியாக சாப்பிடல, அதனால அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகத்தோடு இருக்கார் பாப்பா. ஸ்தோத்திரம். அவருடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு மகளுக்கு இந்த பயங்கரமான வயிறு வலியிலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எந்த பயப்படத்தக்க காரியம் இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜீவன் சுகம்பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.